களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எங்கேயோ இருந்த என்னை அழைத்து ஆண்டவர் அவருடைய உன்னதமான நற்செய்தி அறிவிப்பணியிலே பயன்படுத்தி வருகிறாரே, அவருக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. கேட்கிற நீங்களும் பேறு பெற்றவர்களே. மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அவளோடு இருந்தார். ஆண்டவர் சொன்னார், நல்ல பங்கை தேர்ந்து கொண்டிருந்தார். இந்த நாளிலே இவ்வளவோ மக்கள் இருக்கிற பொழுதும் இந்த விடுதலை நிகழ்ச்சியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிற நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நம்மை நாம் ஒப்புக்கொடுக்கலாம், ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், இந்த மாலை வேலைக்காய் கூடான கூடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனை இருடுக்கிறோம். ஆண்டவர், அன்று மாலை வேலையான பொழுது பலவிதமான மக்கள் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக திரளாக கூடி வந்தார்கள். உம்முடைய வார்த்தையை கேட்டார்கள். அவர்கள் கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தீர். இந்த மாலை வேலையும் அதன்படியாகவே இருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் நீர் பேசும், உம்முடைய மகிமை வெளிப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன். பிரியமானவர்களே, இந்த ஆண்டின் இறுதி நாளுக்கு வந்திருக்கிறோம். இறுதி வாரத்துக்கு வந்திருக்கிறோம். உண்மையாகவே இந்த தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற நிலையில இந்த செய்தியை நான் கொண்டு போகிறேன். இறுதி நாட்கள், இந்த வருடத்தின் இறுதி வாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது கடந்த நாட்களிலே ஆண்டவர் செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கணும், நன்றி கூறணும். இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால எவ்வளவு பாதிப்பு, சில புயல்கள்லாம் வந்தது, அதனால எவ்வளவு பாதிப்பு. அத்தனையில் இருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறார் என்றால் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். தூயாவின் உணர்த்துகிறார். அதனால் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். திருப்பாடல் நீ பார்க்கிற பொழுது 50வது திருப்பாடலிலே 14வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அதிலே அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கணும். திருப்பாடல் ஆசிரியர் உணர்ந்து சொல்லுகிறார். அதை கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். பார்க்க நாம் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துகளா கடந்து வர வேண்டும் என்று பிரியமானவர்களே. நன்றி பலி செலுத்த வேண்டும் என்றால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து அவருக்கு நன்றி பலி செலுத்தப்பட வேண்டும். இதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் மிக தெளிவாக கூறுகின்றார். ஆண்டவருக்கு, அந்த உன்னதருக்கு நன்றி பலி செலுத்துங்கள். ஒருவேளை நாம் அவருக்கு ஏதாவது நேர்ச்சி செய்திருந்தால் அதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். பார்க்கணும். அந்த திருப்பாடல்ல 107வது திருப்பாடலிலே 22வது வசனம் இதே கருத்தை தான் கொஞ்சம் விளக்கமாக அழுத்தமாக அவர் கூறியிருக்கிறார். திருப்பாடல் 107 122வது வசனம் வாசிக்கிற பொழுது அங்கே இன்னும் கொஞ்சம் தெளிவான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்.
நன்றி பலிகளை அவர்கள் செலுத்துவார்களாக. ம். அக்களிப்போடு அவர் தம் செயல்களை புகழ்ந்து ஏற்றுவார்களாக. Praise the Lord. என்ன சொல்லுது பாருங்க, எப்படி சொல்ற, நன்றி பலிகளை அவர்கள் செலுத்துவார்களாக. அக்களிப்போடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு அவர் தம் செயல்களை, அவர் செய்த செயல்களை எல்லாம் எடுத்து புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்துவார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு செய்த காரியங்களை எல்லாம் நாம் சொல்லணும், மகிமைப்படுத்தணும். அந்த மகிமைப்படுத்துகிற பொழுதுதான் எல்லா நிலையிலும் அவருக்கு நம் செலுத்துகிற காரியங்கள் அவருக்கு சந்தோஷம். அதே வேளையிலே மற்றவர்களும் அவரை பற்றி அறிந்து கொள்வார்கள். அவருடைய வல்லமையை, அவருடைய கிருபையை, அவருடைய மகிமையை, மாட்சிமையை அறிந்து கொள்வார்கள். நான் பார்க்கணும், இதோ நாம் பொறுத்து நன்றினா அப்படி போயிட்டு கூடாது. உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை நாம் கொண்டு வர இருக்கிறோம். செய்யணும். ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவது அவருக்கு சொந்தமான ஒரு கருத்தா இருக்கிறது. இந்த திருப்பாடல் நேற்று என்ன படிச்சுக்கின்ற 50வது திருப்பாடலிலே நீ 14வது வசனத்தை படித்தீர்கள் இல்லைங்களா? அதே 50வது திருப்பாடலிலே 23வது திருப்பாடலை வாசித்து பாருங்கள். 50ல 23வது வசனத்தை படித்து பாருங்கள். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். பாருங்க, நன்றி பலி செலுத்துகிறவர்கள் என்னை மேன்மைப்படுத்துவார். என்ன? அவருடைய வல்லமையை, அவர் நமக்கு செய்திருக்கிற நன்றி, நமக்கு செய்திருக்கிற எல்லா காரியங்களிலும் நாம் புகழ்ந்து சொல்லுகிற பொழுது அவரை நாம் மேன்மைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம், மேன்மைப்படுத்த. எனவே அன்பானவர்களே, ஆண்டுடைய இறுதி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் வந்திருக்கிறோம். ஜனவரி மாதம் தொடக்கத்தில் இருந்து இதுவரை ஆண்டவர் எப்படியெல்லாம், எந்த சூழ்நிலையெல்லாம் எப்படியெல்லாம் நம்மை வழிநடத்தினார் என்று நினைத்து பாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தப்பட வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரம் அப்படி எடுத்து பார்க்கணும். இந்த நன்றி பலி செலுத்துகிறது கடவுள் கண்டிப்பா விரும்புகிறார். செலுத்த அவர் மகிமைப்படுத்த இந்த 3 வசனம் படிக்கிற பொழுது செலுத்த வேண்டியது கடமையாக இருக்கிறது, அது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. இல்லைங்களா? அவருக்கு பிரியமா இருக்கிறது. செலுத்தலாக மிகுந்த ஆசீர்வாதம். நான் இதை பார்க்கிற பொழுது சொல்லணுக்கு நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்ப்போம். 10 தொழில்நோயாளிகள் ஆண்டு சமூகத்தில் வருகிறார்கள். ஆண்டவர் எல்லாரையும் அவங்க 10 தொழில்நோயாளிகளும் குணப்படுத்துறாங்க. நீ படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. லூக்காஸ் நற்செய்தியில் தான் 17ஆம் அதிகாரத்தில் 11லிருந்து 19 வருஷம் சொல்லப்பட்டிருக்கும். லூக்காஸ் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில். அப்போ 10 தொழிலாளர்கள் எல்லாரும் குணப்படுத்திட்டாரு. எல்லாரும் தேங்க்யூ போயிட்டே இருந்துடுறாங்க. அவங்க பாட்டு போயிட்டே இருந்துடுறாங்க, நல்லா போயிட்டே இருந்துடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு தொழில்நோய் மற்றும் எல்லாம் இப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போயிட்டு இங்கிட்டு காருங்கன்னு. அங்கே போற வழியிலே எல்லாம் சுகமாயிடுறாங்க. அதுல ஒருத்தர் திரும்பி ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துகிறார், நன்றி தேங்க்ஸ் சொல்ல வரார். அந்த அதிகாரத்தினுடைய 17ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது என்றா அவர் கேட்பாரு, ஆண்டவர் 10 பேருக்கு குணமாறினால அதுல 17 படிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? 17ஆம் வசனத்துல 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? 10 பேர் நோய் குணமாகும் இல்லையா? மீதி 9 பேர் எங்கன்னு கேட்கிறாரு. ஆண்டவர் கணக்கு தர இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைச்சு பார்க்கணும். அன்னைக்கு எப்படி கேட்டாரோ அதே போல இன்னைக்கு நமக்கு கேட்க இருக்கிறார். நான் எவ்வளவு பேர் குணமாக்கி இருக்கிறேன், ஆனா ஒரு சிலத்தான் செய்யறாங்க, மற்றவங்களா எங்கன்னு கேட்பார் இல்லைங்களா? பார்க்கணும். அதே கருத்தை நீங்க பார்க்கிற பொழுது நண்பானவர்களே, 19வது அந்த 19வது அவர் சொல்றாரு, எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார். அது சொல்லி முடிக்கிறார்.
இதை நாம் நினைத்து பார்க்கணும். அந்த விசுவாசம் அவருக்கு பிளஸிங் பண்ணி அனுப்பிவிட்டு இருக்கிறார். என் அன்பானவர்களே, இந்த கால நாட்களிலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். 10 தொழிலாளி ஒரு தொழிலாளி வந்து நன்றி செலுத்திய போது அவர் எவ்வளவு சந்தோஷத்தோடு கூட அவரை ஆசீர்வதித்தாரோ, அதே போல நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் இந்த வருடத்தில் கடைசி நாட்களில் நாம் ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் நாம் நன்றி செலுத்தி விட்டால், அடுத்து வருகிற ஆண்டு 2021 ஆண்டு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக அமையும். பிரைஸ் தி லார்ட். இல்லைங்களா? 9 பேர் போனவும் தான். ஆனா ஒருத்தருக்கு வந்து அவருக்கு வந்து கண்டினியூ பண்ணுவார் இல்லைங்களா? அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அதுக்காகத்தான் கடவுள் தூய ஆவிக்குள் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுக்கும்படி செய்திருக்கிறார். இதை நான் பார்க்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற காரியங்களை எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது, இந்த திருப்பாடல்ல 103வது திருப்பாடல்ல 1-5 வசனத்தை நீங்க அப்புறம் பாடுக்க, அதுதான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுலதான் கொண்டு போயிருக்க. அதுல இருக்கு, என்னுயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த திருப்பாடல்ல 103 படம், என் உயிரை ஆண்டவரை போட்டு என் முழு உள்ளமே அவர் பெயரை போட்டு, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. இந்த விவிலியத்துல பார்த்தனாக்கு என் அன்பானவர்களே, இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு வராங்க. அவர்களை ஆண்டவர் எப்படிலாம் கொண்டு வந்தாங்க, எப்படிலாம் வழி நடத்தினாங்க, எப்படிலாம் போய் சேர்த்தினாங்க. அவங்க சொல்லப்படுகிறது ஒவ்வொரு கருத்தை பார்க்கணும். ஆண்டவர் உங்களை எல்லாம் எப்படியெல்லாம் வழி நடத்தினார் என்பதை மறவாதே. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நீ மறவாதே. பைபிள் அப்படியே சொல்லிருக்கு, மறவாதே. எனவே அன்பானவர்களே, ஆண்டவருடைய நிலைகளை நாம் பார்க்கிற பொழுது, முதலாவது நம்மை படைத்தாரே, அந்த படைப்பை நினைத்து பார்க்கணும். ஏதோ ஒரு மிருகமாகவோ கல்லாகவோ அப்படி படைக்காமல் அவருடைய உருவிலே சாயலை நம்மை படைத்திருக்கிறாரே, அவரை நாம் நன்றி செலுத்த நாம் முதலாவது படைப்பிற்காக நன்றி செலுத்தணும். இரண்டாவது, நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறாரே, அதற்காக நாம் நன்றி செலுத்தணும். மூன்றாவது, நாம் பார்க்கிற பொழுது அவர் நம்முடைய எவ்வளவு விதமாக ஆசீர்வதித்திருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்தணும். இதுதான் தூய ஆவிக்குள் உணர்த்தப்படுகிறேன். அதையே நாம் இந்த வேளையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது படைப்பிற்காக நாம் நன்றி செலுத்தணும். படைப்புக்காக நன்றி செலுத்திருக்கிற பொழுது எரேமியா புத்தகத்திலே 1 அதிகாரத்திலே அருமையான ஒரு வார்த்தை சொல்லிருப்பார். எரேமியா சொல்லப்பட்ட வார்த்தை திரும்பல, அது இன்று உங்களுக்கும் எனக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை தான். எரேமியா புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். பாரு, இந்த வார்த்தை கேட்டாவே அப்படி துள்ளு உள்ளத்துல வருது. இன்னைக்கு தாய் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்களிடங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன். ஒட்டிய மாட்டேங்க, நான் யாரு, எங்கே, எப்படி இல்லைங்களா? கடவுள் இந்த வார்த்தை சொல்லி கொடுக்கும் போது மனசுக்கெல்லாம் அப்படி பங்கு இருக்கு தானே இருக்கு. தாயின் வயிற்றில் உன்னை நான், இதோ எரேமியா சொன்னது மாத்திரமல்ல, பைபிளை படிக்கிற பொழுதெல்லாம் அது நமக்குன்னு கொண்டு போகும்போது தான் அது நாம் வாழ்ந்து அனுபவிக்க முடியும். தாயின் வயிற்றை நான் ஒன்னு உருவாக்கும் முன்பே உன்னை அறிந்திருக்கிறேன். எதுப்படி என்ன ஒவ்வொரு கருத்தை நான் பார்த்து நாக்கிட்டு இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா, படைப்புன்னு. சரி, இந்த கருத்தோட கூட நீ பாப்பீனாக்க, நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, ஏதோ ஒரு உருவத்தில் படிக்கல, அவருடைய உருவிலும் சாயலம் படைத்தான்கிற பார்க்கிற பொழுது ஒவ்வொரு கருத்தும். திருப்பாடல் 139 இந்த 13வது வசனத்தை 13வது வசனத்துக்கு 13வது வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லிருக்கு குறிச்சுக்கிடுங்க. 139
12, 13, 14 அந்த வாசல் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். அதுல 13வது வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. நம்மை படைத்த கடவுள் ஏதோ கல்லோ மரமோ நாயோ பேயோ அந்த பூனையோ அப்படியா உண்டாக்கல. ஆனா கடவுள் நம்மை உண்டாக்கியது எப்படி? அவருடைய உருவிலும் சாயலும் தான் நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய உருவிலும் சாயல் தான் படைத்திருக்கிறார். இதை தொடக்க நூலிலே பார்க்கிற பொழுது முதல் அதிகாரம் 27வது வசனத்தை பார்க்கிற பொழுது அதுல சொல்லப்படுகிறது என்ன? கடவுள் நம்ம பார்க்க ஒவ்வொன்றும் நான் இதெல்லாம் ஒவ்வொன்றும் படிக்கிற பொழுது சிந்திப்பேன், உணர்ச்சி பார்ப்பேன். உணர்ச்சி அதுல அந்த வசனத்தோடு கூட இணைந்து அவருக்குள்ளாக போகணும். அப்பொழுதுதான் நாம் அனுபவிக்கிற பிள்ளைகளா இருக்க முடியும். அந்த அதுல தொடக்க நூல்ல முதல் அதிகாரத்துல 27வது வசனம் முன்ன படிச்சீங்களா, 139 படிச்சீங்களா, அந்த கருத்தோட இங்க போயிட்டு இருக்குது. தொடக்க நூல் முதல் அதிகாரம் 27வது வசனத்துல பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கும், கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். கடவுள் உருவிலேயே அவர் படைத்தார். பெண்ணுமாக அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர் படைத்தார். என்ன கருத்து? இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் பெரிய மாணவர்களை. தொடக்கத்திலிருந்து நான் படிச்சேனுக்கு இந்த ஆண்டுகளோடு கொண்டு வந்து பார்க்கணும். ஆணும் பெண்ணுமாக அவர் படைத்தானுக்கு இந்த ஆணும் பெண்ணுமாக அவர் படைத்தான்கிற கருத்தை நாம் கொண்டு வருகிற பொழுதுதான் நான் பண்ணிட்டு நான் கடவுள் படைத்ததை நினைச்சு பார்ப்பேன், கடவுள் என்னை அழைச்சதை நினைச்சு பார்ப்பேன், என்னை பயன்படுத்தியதை நினைச்சு பார்ப்பேன். ஒவ்வொன்றுக்கும் அப்படியே நன்றி பலி நின்றுங்க சொல்லிட்டு இருப்பேன். அந்த 10 தொழில்நோயாளிகளை ஒரு தொழில்நோயாளி நன்றி செலுத்தினான் அல்லவா, அதே போல நன்றி பலிகள் எப்பொழுதும் நான் எடுத்துட்டே இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஒவ்வொரு நிலையிலும் நான் அப்படி நினைச்சு அவருக்கு நன்றி செலுத்திட்டே இருப்பேன். ஆம் பிரியமானவர்களே, அந்த ஒரு தொழிலாளி ஆசிரிக்கப்பட்டது போல நாம் ஆசிரிக்கப்பட்டிருக்கோம். அவர் அப்படியா பண்டு நன்றி பலி நல்லவரே உமக்குதான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. காலையில நைட்ல படுத்துட்டு காலையில எழுறான்னா அவருக்கு கிருபைத்தான் இல்லைங்களா? எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி பலியை செலுத்த நாம் கடந்து வரணும். நன்றி பலி செலுத்துகிற பொழுது சார் இதை நான் சொல்லுகிற பொழுது படைப்பு என்ற நிலையில கொண்டு வரணும் இல்லைங்களா? இந்த படைப்பு என்ற நிலையில கொண்டு வரும் பொழுது தாயின் கருவத்தில் உருவாகும் முன்பே அவருடைய உள்ளுறுப்புகளை படைத்து அவருடைய சாயலிலே படைத்து நடப்பித்து வருகிறார் அல்லவா? இத நான் தொடக்கத்துல திருப்பாடல் 103ல அந்த 1-2 வசனத்தை நீ படிச்சு பாருங்க. அதுல எவ்வளவு அருமையா சொல்லிட்டு இருக்கிறார். திருப்பாடல் 4 எடுத்து படிச்சு பார்க்கணும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவர் திருப்பெயரை ஏற்றிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, மறவாதே அவர் கனிவான அவர் செயல்படுத்திய திட்டங்களை நீ மறவாதேன்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர் செய்த செயல்களை நீ மறவாதேன்னு சொல்லப்பட்டிருக்குது. என் அன்பானவர்களே, இதை பத்தி நான் சொல்லணும், நிறைய சொல்லணும். மறவாதே அவர் செய்த சகல நன்மைகளையும் மறக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நிலையிலும் அழைக்கணும், நினைச்சு பார்க்கணும். பிரியமானவர்களே, நான் இதை சொல்லுகிறேன்னா என் வாழ்க்கையின் அனுபவத்தை பத்தி தான் சொல்லி கடந்து வருவேன். எங்கேயோ எப்படி நிலையை பருத்தி எந்த நிலையில இப்படி எல்லாம் வென்றிருக்கிறார்னாக்க நாம் ஆண்டுக்கு நன்றி செலுத்தணும், மறக்க கூடாது. இன்னைக்கு நல்ல ஒரு சுகமான ஒரு உருவத்தை நம்ம படைத்தி இருக்கிறான்னாக்க நன்றி செலுத்தணும்.
படைப்புன்னு பார்க்கும் பொழுது நாம் ஏதோ ஊமையாகவும் குருடாகவும் நொண்டியாகவும் படைக்கல இல்லையா? அதுக்காக நன்றி செலுத்தணும். முதல்ல அவருடைய. இரண்டாவது நாம் பார்க்கிற பொழுது எப்படி நல்ல படிப்பெல்லாம் கொடுத்து எப்படிலாம் ஆசீர்வதித்திருக்கிறாரு. நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்தணும். நல்ல கணவனை, நல்ல மனைவியை, நல்ல பிள்ளைகளை நம் கொடுத்தாரே, அதுக்கு நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்தணும். அப்படி ஒவ்வொன்றும் அவர் செய்த மறவாக்க கூடாது. மறவாதி இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது மறவாதே 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அப்ப கூட அவருக்கு நான் நன்றி செலுத்தணும். எப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள அப்படியே கண்டினியூ இல்ல, ஒரு சூழ்நிலைக்கு மாறி கூட அப்போ நான் 1 தெசலோனிக்கர் புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க. அதுல புனித பவுலடிகள் அங்க 16, 17, 18 சொல்லும் போது 18வது வசனத்தை ஒரு கருத்தை சொல்லிட்டு இருப்பாரு. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதுக்கு நன்றி செலுத்தணும். என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில பிளஸோ அல்லது மைனஸோ எது இருந்தாலும் நாம் நன்றி செலுத்தணும். அந்த மைனஸ் இருந்தாலும் அதை பிளஸ் ஆக்குறவர் அவர்தான், அவர்தான். எனவே என்ன சொல்லியிருந்தாலும் கடவுள் தன் திருக்குமாரன் வழியாக வெளிப்படுத்திய திருவிழம் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பான சகோதரமே, இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தணும். நம் உயிரை கொடுத்தாரே, உயிரை கொடுத்தாரே, அவர் உருளை படைத்தாரே, அவருடைய உயிர் அவர் படைத்தார், உயிரை கொடுத்தார், நடப்பித்து வருகிறாரே, அதற்கு நாம் நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்தணும். இப்படி நாம் நன்றி செலுத்துகிற பொழுது அந்த 10 தொழிலாளிகள ஒரு தொழிலாளி வந்து நன்றி செலுத்துகிற பொழுது எவ்வளவு சந்தோஷமா அந்த மனுஷனை பிளஸ் பண்ணிருப்பார், ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி நம்மையும் ஆசீர்வதிப்பார். அடுத்த வருடங்கள், வருகின்ற காலங்கள் ஆசீர்வாதமான ஆண்டுகளாக இருக்க வேண்டும் என்றால் இப்ப நாம் நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்தணும். பரிசுத்தத்திற்காக நாம் நன்றி செலுத்தணும். இது மிக மிக முக்கியம். இது மிக மிக முக்கியமானது ஒன்று. எல்லாம் முக்கியம் தான், ஆனால் மிக மிக முக்கியம். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து விண்ணகத்தில் இருந்து மண்ணகத்துக்கு வந்து எதற்காக வந்தார்? நம்ம எல்லாம் பாவத்திலிருந்து மீட்பதற்காக அவர் வந்தார். எத்தனை முக்கியமான தெரியுங்களா? எவ்வளவு முக்கியமான தெரியுங்களா? இந்த கருத்தை திருப்பாடல் 103 படிச்சோம்னீங்களா? அதே 103ல என்ன பண்ணாக்க கொண்டு வந்து நான் பார்க்கணும். அந்த பாடல என் உயிரே ஆண்டவரை போட்டு அப்படியே ஒவ்வொரு கருத்தா நன்றி பலி செலுத்துகிற ஒரு நிலையை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுல இந்த பரிசுத்தத்துக்காக பார்க்கிற பொழுது 103ல 10வது வசனம் படிச்சு பாருங்க. என்ன சொல்லுது? அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. இது ஒவ்வொரு வசனம் நினைச்சு பாருங்க. இது நினைச்சு பார்த்தா ஞானத்துக்கு என்னுடைய வாழ்க்கை நான் நினைச்சு பார்க்கிறேன். என் சகோதரர் அப்படிதான் நினைச்சு பார்ப்பாங்க. எப்படி நான் அவரு இன்னைக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நல்லா கவனம் பண்ணுங்க. ஒரு கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க ஒவ்வொரு தப்பு பண்றதுக்கும் ஒரு தண்டனை கிடைக்குது இல்லைங்களா? ஒவ்வொரு தப்பு பண்றதுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு பெரிய தப்பு வந்து அதுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பாங்க. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தண்டனை வாங்கியிருக்கணும், எப்படிலாம் வாங்கியிருக்கணும்னு நினைச்சு பாருங்க அக்கா, இல்லைங்களா? ஒரு கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் போனாக்க அதுக்கு தகுந்த தண்டனை கொடுக்குறாங்க. பல விதமான தண்டனையில கொண்டு செயல்பட்டாங்க. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம நினைச்சு பார்த்தோம்னாக்க அதுக்கு எப்படிலாம் நம்ம அப்படி தண்டனை பாருங்க. காலையில எழுறது சாயந்தரம் நைட்டு படுக்கிறது வரும், நைட்ல படுக்கிறதையும் பார்த்தோம்னாக்க எத்தனை காரியங்கள் இல்லைங்களா? இந்த கண்ணிலே பாவம், இந்த வாயிலே பாவம், இந்த காதிலே பாவம், இந்த உள்ளத்திலே பாவம், இந்த கையிலே பாவம், எத்தனை பாவம்.
நம்மையும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நிறைய பாவம் போயிட்டே இருக்குது. ஆண்டருக்கு பிடிக்காதுன்னா காரியம். ஆனால் அத்தனையில் இருந்தும் நம்ம ஆண்டவன் இருக்கு இல்லைங்களா? நான் நினைக்க பார்க்கும்போது பாருங்க, கடவுள் கவனிக்கணும். கடவுள் ஆண்டவர் ஒரு பாவத்தை நான் செய்யறேன், அப்ப அவரு இருந்து என்ன பண்றேன், கொஞ்சம் விளையிறேன். இன்னொரு பாவம் செய்யறேன், இன்னொரு பாவம் செய்யறேன், இன்னொரு பாவம் செய்யறேன், இன்னொரு பாவம், இன்னொரு பாவம், இன்னொரு பாவம், இன்னொரு பாவம். அப்படியே பாவம் பண்ண பண்ண செய்ய செய்ய என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்ய செய்ய என்ன, எங்கேயோ போயிடும், எங்கேயோ போயிடும். நான் பாட்டுக்கிட்டு எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன். பாவிகளை தேடி வந்த இயேசு கிறிஸ்து எங்கோ நான் வாழ்ந்தேன். நான் இப்படி சொல்றேன், என்னை பத்தி நான் சொல்லும் போதெல்லாம் நீங்களும் உங்களுக்கு கருத்து நினைச்சுக்குங்க இல்லைங்களா? எனக்கு நான் அப்படி உணர்வோட சொல்றேன், அப்போ நீங்களும் நினைச்சு பார்க்கணும் இருக்கு. நினைச்சு பாருங்க. நான் எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். காணாம போன ஆட்டை தேடி வந்தது போல இந்த பாவியே தேடி வந்தீர். நினைச்சு பார்க்கணும் இல்லைங்களா? இன்றைக்கு இது ஒவ்வொரு கருத்தும் நாம் செய்கிற ஒவ்வொரு கருத்தும் மனிதனுக்கு தண்டனை எத்தனை போயிட்டு. இது நான் சொல்ல நிறைய சொல்ல. இது நம்ம எல்லாம் மாத்தி நான் குடும்பம் பார்க்கணும். நீ பாவம் செய்யறதுக்கான தண்டனை என்ன இருக்கும்? பாவத்தின் தண்டனை அது பாவத்தின் சம்பளம். இந்த ரோமர் 10 தான் சொல்லிட்டு வசனப்படுத்த எடுத்துங்க. ரோமர் 10 6 23வது வசனத்தை நீ படிப்பீங்களான்னா அது பாவத்துக்கு உண்டான கண்ணு என்னன்னு அங்க சொல்லிருப்பாங்க. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, சாவு. கடவுள் கொடுக்கும் அருள்கொடை, அருள்கொடை ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. அண்ணா ஒரு கை தட்டுங்கண்ணா. எத்தனை கருத்து பாருங்க. நம்ம என்ன பாடின பாட்டோடு கூட இந்த ஜாயின் பண்ணி பாருங்க. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, சாவு. மாறாக கடவுள், நம்முடைய அன்பான கடவுள் கொடுக்கும் அருள்கொடை, ஆசீர்வாதம், அருள்கொடை என்னவென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரோடு கூட வாழ்கின்ற வாழ்க்கை தான், இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தான். என் அன்பானவர்களே, நான் அடிக்கடி என்னை பத்தி என் சகோதர பத்தி நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வாழ்க்கையில் அனுப்பிட்டு இருக்கிறோம். அநேக சகோதர என்னோட பேசுகிற பொழுது, சொல்லுகிற பொழுது, சாட்சி சொல்லுகிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறேன். நாம் எப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கை நினைச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் நாம் எல்லாம் அவருடைய நிலையிலே கடந்து வருவதற்காக தன் மகனையே அனுப்பினார். அந்த மகன் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் எல்லாத்தையும் மாற்றி அவரோடு கூட இணைந்து அது கொண்டு போய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை கருத்து! இது எல்லாம் நம்முடைய உலக மக்கள் அறியணும், உணரணும், கடந்து வரணும். நான் இந்த செய்தியெல்லாம் கொடுக்கிற பொழுது சில பேர் சொல்லுவாங்க, எப்ப பாரு பிரதர் சொல்லும் போதெல்லாம் பாவத்தை குறித்து அப்படியே கடந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் நற்செய்தியே. ஏதோ மேலோட்டு முளப்புகிறது கிடையாது, முளப்பு கிடையாது. சொல்லி கடந்து வரணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வரணும். பிரியமார்களே, இந்த பாவத்தை பத்தி நான் சொல்லுகிற பொழுது நிறைய சொல்லணும். தெரியல, பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. மாறாக அவர் கடவுள் கொடுக்கும் அருள்கொடை நம் கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அந்த பரிசுத்த ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ்கின்ற நிலைத்தான் கொண்டு வருகிறார். நான் தருமபுரி கார்மேல் தியான ஆசிரமத்திலே அருத்தந்தையரோடு கூட இணைந்து ஆண்டுடைய வார்த்தை நான் சொல்லுவேன். எனக்கு என்ன வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க, கடவுளுடைய கிருபையினால கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அங்க சொல்லுகிற பொழுது இந்த பாவத்தின் கிளாஸ் தான் அதிகமாக எடுப்பேன். பாதரும் நீங்க இந்த கிளாஸ் எடுத்துருக்கணும். நான் பாவத்தின் கிளாஸ் எடுக்கிற பொழுது
என்னுடைய வாழ்க்கையில உணர்ந்த நிகழ்வோடு கூட இணைந்து இறைவசன வார்த்தைகளோடு இணைத்து அப்படி நான் சொல்லுகிற பொழுது அநேக சகோதர சகோதரிகள் கண்ணீர் விட்டு மனம் திரும்பியதை நான் பார்த்திருக்கிறேன். மனம் திரும்புகிற பொழுது, ஒரு பாவி மனம் திரும்புகிற பொழுது பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டானது சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி, வானத்திலே மகிழ்ச்சி உண்டாது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். நினைச்சு பாருங்க சகோதரமே, நான் இதை சொல்றேன்னாக்க என்னுடைய வாழ்க்கை சொன்னேன். இதுல அநேக சகோதர சகோதரிகள் பாவத்துக்கெல்லாம் மரித்து ஒரு புதிய மனுஷியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் ஒரு இதுல எல்லாம் கையை தூக்கிச்சு அல்லேலூயா கொண்டு போகணும். சரி, ஏன்னா இந்த இறுதி கால அந்த கடைசி அந்த ஆண்டினுடைய இறுதி நாட்களிலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக நான் சொல்ல வருகிறேன். பத்திரிக்கை சரி, இந்த கருத்தோடு கூட என் பிரியமாக ஆண்டவரை மையப்படுத்துங்கள். குற்றத்தின் மதிப்பு எபேசியர் திருமுகத்தை எடுங்க. நான் ஒவ்வொரு வசனம் தூயாவியான உணர்த்துகிறத அதிக ஓடி போடணும். எபேசியர் திருமுகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனம் கருத்து அருமையா இருக்கும். கடவுள் மிகுந்த இரக்கம் உடையவர், அவர் நம்மிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்த நாம் அன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. முன்ன பார்த்தோம் அருட்கொடைன்னு, இங்க பார்க்கிறோம் அருளாலே. என்ன கருத்து அக்கா அண்ணா எல்லாம் எழுதுறீங்களா? அந்த கருத்துல ஒரு கோடு போட்டு முத்திரையிட்டு பட்டணும் கருத்து. வாழ்க்கையில அந்த ஒரு கருத்தை குற்றங்களால் இப்படி காரணமா இருந்து போயிருந்துக்கும். ஒரு புதிய மனுஷனாக நான் வாழ்ந்துட்டேன். முன்ன படிச்ச பாவத்துக்கு கிடைக்கும் சம்பளம் சாவு, பாவத்துக்கு கிடைக்கும் சம்பளம் சாவு. அந்த நிலையிலே இறந்து போயிருந்த நிலையிலே என்னை உயிர்ப்பல செய்து அவருக்குள் வைத்திருக்கிற காரியம் எத்தனை அறிவான காரியம். உள்ளத்தின் ஆழத்தில் நினைத்து பார்க்கிறேன் பிரியமானவர்களே. இந்த உள்ளத்தின் ஆழத்தில் நினைத்து நான் பார்க்கிற பொழுது யான கருத்தா இருக்கு. நம்முடைய வாழ்விலே அதை நாம் உணரப்பட வேண்டும். வேற காலத்துக்கு வேற, ஆனால் இந்த பாவத்திற்கு இவரால் அன்றி வேற ஒருவராலும் மீட்பில்லை சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே நம்மை தேடி வந்து நமக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார். நாம் கடந்து இதுல சொல்லுகிற பொழுது எல்லா மக்களும் இதை கேட்க கொண்டு வர முடியாது. இந்த பாவத்துக்கு நன்றி, பரிசுத்தப்படுத்துக்கு நன்றி என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் அடைந்திருக்கிறீர்கள் அல்லவா? நீங்க நன்றி செலுத்துங்க. மீட்பு அடைந்த நிலையிலே நன்றி செலுத்துகிற பொழுது அடுத்த ஒரு கட்டத்துக்கு அவரோடு கூட இணைந்து அவருடைய அரும் கொடைகளெல்லாம் பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்து அவரை மகிழ்ப்படுத்துகிற ஒரு காரியமாயிருக்கும். பிரிவுகளை மீட்படைந்த நாம் கடந்து செயல்படணும். இணைந்து அந்த வாசனை பாருங்க, ஆண்டவரோடு இணைந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோடு கூட இணைந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இணைந்துனாக்க அவருடைய வல்லமையும் அவருடைய கிருபையும் அவருடைய மகிமையும் அவருடைய மாட்சியும் நாம் தம்முடைய வாழ்க்கையில அனுபவிப்பதோடு மட்டுமல்ல, அவுட்புட் செய்யப்படுறோம், வெளியவும் கொடுக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்குள் கொடுத்திருக்கிறார். எனவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தணும். நான் அடிக்கடி பாடுகிற நிலை இருக்கும். இங்கு நான் வாழ்ந்தே அறியாமல் அலைந்தே என்னே தேடி வந்தீ நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நான் பாடும்போது எல்லாரும் கூட பாடுறீங்க, சந்தோஷம் பாடுங்க சகோதரமே. இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கையில கடவுளை இணைந்தவரோடு கூட சேர்ந்து ஒவ்வொரு வசன வார்த்தையும் நம்ம பார்க்கணும். ஆசீர்வாதமான இணைந்து மகிழ்கின்ற காரியம்.
தயவுசெய்து இப்போ திருப்பாடல் எடுங்க. 40வது திருப்பாடல்ல 2வது வசனம் ஒரு கருத்து சொல்லியிருக்கு. தூயான் உணர்த்துறாரு, தூயாவியானவர் உணர்த்துறார். எடுங்க திருப்பாடல் 40ல 2வது வசனம் நினைக்கிறேன். அதுல சொல்லி வார்த்தை பார்க்கணும். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார், சேறு நிறைந்த பள்ளத்தில் நின்று தூக்கி எடுத்தார், கற்பாறையின் மேல் நான் காலொன்றி நிற்க செய்தார், என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். என்ன வார்த்தை! நான் இந்த பைபிளை படிக்கிற பொழுதுலாம் என்னுடைய வாழ்க்கையோட டச் பண்ணி நான் படிப்பேன். அப்பதான் நான் அதை அனுபவிக்கிறதாக இருந்து கொண்டே இருக்கும். நீங்களும் செய்யுங்க. நீங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. இன்னும் கூட செய்யாதவர்கள் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரணும். வசனத்தை பாருங்க, அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளியெடுத்து, சாவிலிருந்து மரணத்திலிருந்து எடுக்கிறார். இங்க அழிவின் குழியிலிருந்து அங்க கொண்டு வரான்னு சொல்லப்பட்டிருக்கு. அழிவின் குழியிலிருந்து அவர் என்ன, சேறு நிறைந்த பள்ளத்தில் நின்று தூக்கி எடுத்தார், பாவத்தின் சேற்றிலே பாவத்தின் சாயலில் நான் பிறந்தேன், பரிசுத்தமின்றி நான் அலைந்தேன். பாவத்தின் சாயலில் நான் பிறந்தேன், பரிசுத்தமின்றி நான் அலைந்தேன். என்னையும் தேடி வந்தீரையா, என்னையும் தேடி வந்தீரையா, உம்மோடு ஒன்றாய் இணைந்திடவே, உம்மோடு ஒன்றாய் இணைந்திடவே, உம்மோடு நான் இருந்தால். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருகிற பார்க்கணும். அழிவின் சேட்டிலிருந்து அன்றைக்கு இன்று கால் ஊன செய்த அன்றைக்கு கற்பாறையின் மேல் நான் கால் ஊன்று நிற்க செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 கருத்துக்கள் இது மாத்திரமே நான் பிரசங்கம் செய்யணும்னாக்க நான் 1 மணி நேரத்துக்கு மேல செய்ய முடியும். தூயார் அந்த கருத்துக்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட என் பிரிமா கூட பார்க்கணும். கற்பாறை மீது நான் கால் ஊன்று செய்திருக்கிறார். பைபிளை பார்த்தினாக்க மத்தேயுல 7ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் சொல்லுவார். மத்தேயுல 24வது நீங்க குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். அதுல மத்தேயுல 7ஆம் அதிகாரத்தில் 24 சொல்லுவாரு, என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் கற்பாறை மேலே கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருப்பார்கள். என் வார்த்தையை கேட்டு ஆட சொல்றாரு, என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் கற்பாறை மேலே கட்டிய வீட்டுக்கு ஒப்பாருவார்கள். காற்று வந்தது, வெள்ளம் வந்தது, புயல் வந்தது, அதை ஒன்னும் அழிக்கல. ஆனால் வெறும் மணலில் கொண்டு வைக்கப்பட்டது போயிடும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இறைவசன வார்த்தைகளை கேட்டு கடமைப்படுவது அது கற்பாறை மேலே கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்கு ஒப்பாகும். கற்பாறையிலே கட்டப்பட்ட கால் ஒன்று நிறுத்தி செயல்படும் வசனத்தை பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை எடுக்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை வச்சுனாக்க அவ்வளவுதான் போயிடுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சா அழுகி பொழுது போயிடுவாங்க. இல்ல, இறைவசன வார்த்தையை கேட்டு கடந்து வருகிற பொழுது அது நமக்குள் கடந்து செயல்படுகிறதா இருக்கிறது. எனவே தான் நான் இங்க சொல்ல, கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். அடுத்த அந்த கீழே ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை இருக்குது? என் காலடிகளை உறுதிப்படுத்தினார் என்று. என் காலடிகளை உறுதிப்படுத்தினார் என்று. பிரிய மாணவர்களே, என் உள்ளத்தின் ஆழத்தில் நினைச்சு பார்க்கிறேன். அந்த ஒவ்வொரு காரியத்தை நினைத்து பார்க்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது தூய ஆவியானவர் ஒரு சாட்சியத்தை வெளிப்படுத்துகிறார். நான் சாட்சியனாக்க நிறைய அன்பு சகோதரை பத்தி நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். ஆனால் வேற ஒரு சாட்சி எனக்கு உணர்த்துறாரு. ஒரு சகோதரர் தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவிக்கு தெரியாம தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவனுக்கு அவருக்கு அவன் குடும்பத்தாருக்கு யாருக்குமே தெரியலன்னு அவனில அவன் தவறான ஒரு வல்லை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள்
ஆண்டுடைய வார்த்தையை அவ கேட்கறதுக்கு கடந்து வந்துட்டான். எதிர்பாராத சூழ்நிலை வந்துட்டான். கடவுள் தானே கொண்டு வந்துட்டார். நான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி, இறைவசன வார்த்தையெல்லாம் சொல்லி அந்த வெளிச்சத்தை கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர அந்த சகோதரனுடைய உள்ளத்திலே பாய்ந்து 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 அவன் சகோதரி எப்படி அழுதான்னாக்க கண்ணீரோடு கண்ணீரோடு கூட அழுதான். கண்ணீரோடு கூட அழுதான். கண்ணீர் சிந்திட்டு அழுதுட்டு அவனுடைய வாழ்க்கை அப்படி கடவுளோட ஒப்பு கொடுத்து விட்டான். ஆண்டு ஒப்பு கொடுத்துட்டான். அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஏற்று கண்ணீரோடு கூட அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையான்னு அப்படியே அந்த பாட்டோடு ஒப்பு கொடுத்துட்டான். என் அன்பானவர்களே, அன்பானவர்களே, நான் முன்ன சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் கிடைச்சி பாருங்க. ஆண்டோடு இணைந்து வாழ்வது நிலை வாழ்வு, அது அரும் கொடை, ஆசீர்வாதத்துக்கன் வழி என்றபடி அந்த சகோதரன் என்ன தெரியுங்களா, மாற்றப்பட்டான். இன்று ஒரு சின்ன ஒரு ஜெப பிரேயர் குரு அமைச்சு அந்த சகோதரன் அவங்க வீட்டில் பிரேயர் நடத்திட்டு இருக்கிறான். அவங்க வீட்டில் அவங்க தெரிஞ்ச நண்பர்கள்லாம் கூப்பிட்டு பிரேயர் நடத்திட்டு இருக்கிறான். இறைவசன வார்த்தை அதிக மக்களுக்கு கொடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இங்கு பார்த்தனாக்க ஒரு காலத்தில் இருளாயிருந்தவன் இன்று வெளிச்சமாய் மாறிவிட்டான். அந்த வெளிச்சத்தை நோக்கி மக்கள் நீங்கள் வருவதாக ஆரம்பிச்சாங்க. அவர் வழி அந்த சகோதரன் வழியாக அரும் அடையாளங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு, பேய்கள் பிசாசுகள் குணமாகுதல் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. கடவுள் விளையாட்டார். இதை கேட்டு அந்த சகோதரன் எத்தனை எங்கேயோ சொல்லிட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான சகோதரமே, ஒருவர் நீங்கள் அப்படி இருக்கலாம், வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை போல, அது சகோதரன் வாழ்க்கை போல, என் சகோதர வாழ்க்கை போல உடைய வாழ்க்கை இருந்திருக்கலாம். அதற்காக நீங்க நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி பலி நாம் அவருக்கு ஏறிடுங்க. இன்றைக்கும் அவன் ஏறிடுங்க. இன்றைக்கும் ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார், பரிசுத்தை நாடுகிறார். பரிசுத்தை யாரெல்லாம், அதாவது அவருடைய ஜெபம் இருக்கும், யாராவது பரிசுத்த வேண்டும் ஆண்டவரே, நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கேட்பார்களானால் பாவிகளே தேடி வந்த ஆண்டவர் எவ்வளவு விருப்பமா இருக்கும் இல்லைங்களா, அப்படி போய் ஜாயிண்ட் ஆயிடும் இன்றைக்கும் இல்லைங்களா. ஆட்களிலே செய்திகளோடு கூட இணைந்து நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற வழிகளை நாம் கடந்து போகணும். பரிசுத்த நன்றி செலுத்துகிற வழிகளை கடந்து போகணும். அந்த காரியங்கள் ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்களாக ஆசீர்வித்து முன்ன சொல்லப்பட்ட 3 விடிகளில் இணைந்து அருள் கொடைகளாக நம்மை அடுத்த வருடத்தில் பார்த்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களில் அநேகர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறீர்கள். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் உலமே அவர் திருப்பெயரை போற்றிடு. நான் நினைச்சு கேட்டுக்கேன். அந்த திருப்பாடல்ல 103 எடுத்துக்கு தானே, 103ல் நீங்க பார்க்கணும். அதுல ஒரு முன்ன 1-2 பார்த்தோம் இல்லைங்களா, 1-2 பார்த்தோம். அதுல 3-4 பார்க்கும் பொழுது ஒரு நல்ல அடிமையான ஒரு கருத்து சொல்லிட்டு இருப்பாங்கன்ட்டு. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். என்ன வார்த்தை, என்ன வார்த்தை! நானும் ஒரு காலத்துல இதெல்லாம் தெரியாம, பைபிள் எடுக்காம, படிக்காம, உணராம எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இந்த வசன வார்த்தைகள்லாம் படிக்கிற பொழுது திருப்பாடல் சொல்லுவார், என்ன சொல்லுவார் இல்லைங்களா, அண்ணா உங்களுடைய வசன வார்த்தையெல்லாம் என் நாவுக்கு தேடினும் மதுரமாக இருக்கிறது சொல்வார். திருப்பாடல் 119ல் 103வது வசனம். இப்போ நான் இந்த படிக்கிற பொழுதெல்லாம் மதுரமா இருக்கிறது, தேடினும் மதுரமா இருக்கிறது. அந்த வசன வார்த்தையிலோடு கூட ஆண்டோடு கூட இணைந்து கடந்து போறமா இருக்குது இல்லையா அண்ணா, அக்கா? இன்றைக்கு கொண்டு வரணுங்க. எல்லாரும் பைபிள் எடுத்து ஆண்டவரே பேசு, உங்களுடைய பிள்ளைகள் நான் கேட்கிறோம்னு பேசி ஒப்புக்கிட்டு ஜெபம் பண்ணா அவர் நம்மோடு கூட பேசணும். என்ன சொல்லுது? அவர் என் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். எல்லாம் பண்ணு. நான் துவக்கத்திலே சொன்னேன், அவன் யாராரு இன்னைக்கு நேற்று தினத்தை சொல்லுகிற பொழுது, பரிசுத்த பற்றி சொல்லுகிற பொழுது என்ன பாவம் பண்றோமோ அதுக்கு தண்டனை பாவம்னு பார்த்தோம். அவர் எல்லா பாவத்தையும் குற்றத்தையும் எல்லாம் மன்னிச்சுட்டு வாழ்வழிக்கிறார். இன்னைக்கு குற்றம் எல்லாம் மன்னிக்கிறார் இன்னைக்கு இல்லைங்களா. உன் நோய்களை எல்லாம் குணமாக்குறார். இன்னைக்கு உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நோய் நீ குணம் பெறுவா. இன்றைக்கு
இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றார், பாவத்தின் மித்தமாக வருகிறது சில நோய்கள் எல்லாம். ஆண்டவர் இந்த பாவத்தை மன்னிக்கிறார், நோய் குணமாக்குறார். நான் பார்க்கணும் நாம் செய்திருக்க பாவத்தில் ஆண்டவர் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி இருக்கிறாரே, அவருக்கு நாம் நன்றி செலுத்தணும், நசித்துக்கணும். அதுல அடுத்து நாம் பார்க்கும் பொழுது உன் வாழ்நாளை நலங்களால் நிறைவு பெற செய்தார், நிறைவு செய்கின்றார். எங்கேயோ எப்படியோ இந்த நிலையில எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு இதிலிருந்து கொண்டு போட்டு எவ்வளவு உயர்த்திருக்கிறார் நினைச்சு பாருங்க. எவ்வளவு உயர்த்த உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படிலாம் உயர்த்திருக்கிறார் நினைச்சு பார்க்கணும். மனுமுடியா சூட்டிருக்கிறான், இதெல்லாம் நாம் சிந்திக்கணும். சரி, இதை குறித்து நான் சொல்லுகிற பொழுது நிறைய சொல்லணும். திருப்பாடல்ல 139 திருப்பாடல் எடுங்க, நான் எடுக்கிறேன், எனக்கு பார்க்கணும், தூயான உணர்த்துறதை அப்படியே உங்களுக்கு சொல்லி கொண்டு வரேன். திருப்பாடல் 139 நீ பார்ப்பீங்கன்னாக்க அங்க ஒரு அருமையான ஒரு கருத்து சொல்லிருப்பாரு. ஓ மை லார்ட், அதுல சொல்லுகிற பொழுது எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களானாக, எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. எனக்கு சந்தோஷம். என்ன தெரியுங்களா, நான் இந்த செய்தி கொடுக்கிற பொழுது எல்லாரும் பைபிள் எடுக்கிறீங்க, எல்லாரும் குறுக்கிறீங்க, அதை நான் சொல்லியே இருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு எடுக்காத கூட எடுத்துக்குங்க. 139 திருப்பாடலை எடுத்துட்டு அதுல 1 அப்படியே 5 வசனம் படிச்சு பாருங்க. ஒவ்வொன்னா படிக்கலாம், ஒவ்வொரு வார்த்தை அப்படியே படிக்க பார்க்கலாம். ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர், நீர் அறிந்திருக்கிறீர், உயிர்த்து உணர்கின்றீர், நான் நடப்பதையும் நீர் அறிந்துள்ளீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கிறீர், எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கின்றீர், உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். இதுல இன்னும் தொடர்ந்து பழக்கம் இன்னும் போயிட்டே இருக்க முடியும், நேரம் இல்லை. தொடர்ந்து அப்புறமா நீ வீட்டுல படிச்சு பாருங்க இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு அருமையான கருத்து இருக்காரு. நான் அமர்வதையும் எழுவதையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா, அவர் பார்த்துட்டு இருக்க. முதல்ல 11க்கும் எல்லாம் அமர்வதையும் எழுவதையும் பாருங்க, நான் நடப்பதையும் படுப்பதையும். இன்னைக்கு அன்பான சகோதரமே, அன்பான சகோதரமே, கொரோனா நோய் வந்தது, புயல் வந்தது, எத்தனை இடர்பாடுகள், எத்தனை இருக்குங்கள். ஆனாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து நடத்தி வைத்திருக்கிறாரே, நம்மையும் நம் குடும்பத்தையும் நடத்தி வைத்திருக்கிறாரே. நினைச்சு பாருங்கன்னா, நினைச்சு பாருங்க அக்கா, நன்றி செலுத்தணும் அல்லவா? நன்றி செலுத்தணும். என்ன கருத்து இருக்கும்? அவர்தானே கையை பிடித்து எனக்கு முன்னும் பின்னுமா இருந்து பாதுகாத்து வழிநடத்தி, நீ செய்த நன்மையை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். எல்லாம் என்னோட கூட ஒரு சும்மா பாடுவீங்களா? நீ செய்த நன்மையை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. இந்த பாட்டை நீங்க பாடும்போது சும்மா வாயில பட்டு பாடக்கூடாது. இந்த வருடத்துல என்னென்ன எப்படிலாம் நடத்திருக்கிறாரோ அதெல்லாம் நினைச்சு நினைச்சு அப்படி பாடுங்க. பாருங்க, இங்க ஆனந்த கண்ணீர் அப்படியே வெளிவரும். நீ செய்த நன்மையை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா.
பாக்கடு சகோதரவி எப்படி சொல்றேன். சரி, இந்த பாத்திரத்துக்கு நான் வேற ஒரு கண்ணு சொல்லுங்க. என் அன்பானவர்களே, இந்த வசனம் கைப்பிடிச்சு கைப்பிடிச்சு மத்தியில 6ஆம் அதிகாரத்துல 25 முதல் நீ பார்ப்பீங்கன்னாக்கா 25ஆம் வசனத்துக்கு கீழே பாருன்னா தலைப்பு போட்டிருக்கும், கவலைப்படாதீர்கள் என்று போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்களா? சொல்றேன், கவலைப்படாத போட்டிருக்காங்க. அந்த கவலைப்படாத பண்றதுக்கு எதை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம் என்று கவலைப்பட வேண்டாம், நாளைக்காக ஒன்று கவலைப்படாம, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இன்னைக்கு அவர் தெரியும் சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த 32வது 6ஆம் அதிகாரத்துல எடுங்க. 6ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது 32வது வசனத்தை படிங்க. உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை? என்ன தேவை? உண்பதற்கு, உடுப்பதற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அனுதின உணவாக, அனுதின செயல்படுகிறவர். திருமண காரியமா, குழந்தை பாக்கியமா, படிப்பா, வேலையா, எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும். படைத்தவர் அவர் அறிவார், அழைத்தவர் அவர் அறிவார், என்னை பரிசுத்தப்படுத்தின ஆண்டவர் அதை அறிவார். அவருக்கு எல்லாமே தெரியும். நமக்கு என்ன இருக்கு? நான் படிக்கல, கண்ணோக்குகிறார் அறிந்திருக்கிறான். அப்படி போது நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது அவர் நமக்கு தேவையில்லாம அறிந்திருக்கிறார் இல்லைங்களா? அதனால்தான் நடத்திட்டே வந்துட்டு இருக்கிறார். இந்த வருடத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருப்பது அவருடைய கிருபையினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய கிருபையினாலே தான். கிருபையினாலே இந்த வார்த்தை பாடிட்டு ஒவ்வொன்றும் சொல்லுகிற பொழுது என் உள்ளத்துல அவர் பார்க்கணும். அவருடைய மகிமையான காரியங்கள் எல்லாம் உடைந்துட்டு இருக்கான். நான் இந்த வழியில ஒரு சாட்சியம் சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு சகோதரி அவர் கணவன் இல்லை, அவருக்கு கணவன் இல்லை, 2 பெண் பிள்ளைகள். அந்த சகோதரி வருடத்தின் ஆரம்ப நாட்கள்ல எங்க இடத்துல வாக்குத்தத்த கூட்டம் வைப்போம். வாக்குத்தத்த கூட்டம் வைப்போம். கடவுள் இந்த வருடத்துக்கு என்ன வாக்கு கொடுக்கிறான்றது அப்படி ஜபத்தோடு கூட திருப்பலி வேலையில அப்படியே எடுத்து செலுத்துவாங்க. அந்த சகோதரி வாக்குத்தத்தை எடுத்துக்கிட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் மகளுக்கு தான். என் அன்பானவர்களே, கண்ணோக்குகிறார் எல்லாவற்றையும். உன் தேவை என்ன என்று அவருக்கு தெரியும், அது செயல்படுத்துகிறான் பார்ப்போம் அல்லவா? அந்த சகோதரிக்கு கணவன் இல்லை, வேற யாரும் ஒத்து இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் என்று இப்படி உரி தவிச்சு பண்ணாங்க. அவர் செயல்பட்டார். கடந்த செப்டம்பர் மாதம் அந்த மகளுக்கு, அவருடைய மூத்த மகளுக்கு மேரேஜ் திருப்பி நடந்துச்சு. இப்படியே நாம் பார்க்கிறோம். அந்த சகோதரி எவ்வளவு ஆனந்த கண்ணீரோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்திப்பார்கள். நான் எனக்கு தெரிஞ்ச அந்த சகோதரி போய் சொல்றேன். உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜனவரி மாதத்தில் இருந்து இந்த டிசம்பர் மாதம் வரை நினைச்சு பாருங்க. டிசம்பர் முடிச்சு நாட்கள் நினைச்சு பாருங்க, எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் நினைச்சு பாருங்க. அதுக்கு நாம் நன்றி செலுத்தினோம் ஐயா. 10 தொழிலாளர்கள் ஒருத்தன் நன்றி செலுத்தினான், சந்தோஷப்பட்டார், ஆசீர்வதித்தார். அந்த 9 பேர் திரும்பி வரும்போது என்ன நினைப்பாங்க? இந்த ஒருத்தன் வந்தது கேட்டா எப்படி பாருங்க நடத்தினான். அதுதான் நான் தொடக்கத்திலே சொல்லி முடித்தேன். நன்றி பலி அவருக்கு பிரியமா இருக்கிறது. நன்றி பலி செலுத்தினதுக்கு. சரி, இந்த கருத்தோட கூட ஓ லார்ட் ஜீசஸ் ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் எடுங்க. 1 கொரிந்தியர் எடுங்க. நான் சொல்லணும் போ தூயா உணர்த்துற 10ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை நீங்க அப்படி எடுத்து படிங்க. உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதனுக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்க சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை
அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். ஒருவேளை என் அன்பான சகோதரமே, என் வாழ்க்கையில இப்படிலாம் சோதனை துன்பம் நெருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இது ஆண்டு வசனம் சொல்லுது, சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ள வலிமையை உங்களுக்கு கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வலிமை உங்களுக்கு அளிக்கிறார். இரண்டாவது பாயிண்ட், அதிலிருந்து விடுதலை தருகிறார். ஒருவேளை நீங்க சோதனையில் இருக்கலாக்கும், இதை தாங்கிக் கொள்ள வலிமையை கொடுத்திருக்கிறார், நன்றி செலுத்துங்க. அடுத்தது, அதிலிருந்து விடுதலை தரார், அதுக்காக நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. என் அன்பானவர்களே, நான் கொண்டுக்கணும் சோதனை வருவதெல்லாம் சென்றுக்கிட்டு இருக்கேன், அதிலிருந்து விடுதலை பண்ணுங்க. ஒன்று, வலிமையை தந்துகின்றிருக்கிறார், நன்றி செலுத்துங்க. அடுத்தது, அடுத்த 2021 வரும், அதுக்கு ஒரு விடுதலை உண்டு. உங்களுக்கு சோதனை வந்திருக்கா, அது சோதனை கண்டிப்பா விடுதலை வந்தே தரும். இங்க நன்றி செலுத்து, அது நம்பி நன்றி செலுத்தும் பொழுது விடுதலை வந்து விடும். Praise the Lord. என் வசனத்தை ஒவ்வொன்று பார்க்கணும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். சரி, இந்த கருத்தோடு கூட நான் அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் படிச்சீங்க இல்லைங்களா? அதே இதுல பார்க்கும் பொழுது திருப்பாடல் அடிக்கணும். அது திருப்பாடல் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பாரு. 136வது திருப்பாடல்ல 136வது திருப்பாடல்ல 23வது வசனம் ஒரு வார்த்தை இருக்கும். 136:26. நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாத்தீங்களா? தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேர் அன்பு. அந்த பேரன்பினால்தான் இன்னைக்கு நல்ல ஒவ்வொரு கருத்துக்களும் நடந்து வந்துகிட்டு இருக்கு. அவருடைய பேரன்பினால்தான் நம்ம படைத்தது, அவருடைய பேரன்பினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தது, அவருடைய பேரன்பினாலே நம்மை ஆசீர்வதித்து இதுவரை நடத்தது, அவருடைய பேரன்பினாலே. அதனால் தான் தாழ்வுற்றில் இருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அங்கே குறிப்பிடுகிறார். என்றும் உள்ளது அவர் பேருடைய. அதனால் முடிஞ்சில்லை, தொடர்ந்து கிருபையும், திருப்பாடல் 23:6 சொல்லுவார், கிருபையும் அருளும் உன்னை பின்தொடரும் என்கிறதானபடி நடப்பிக்கிறவர் அவர். என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே கடவுளைக்கு நான் நன்றி செலுத்தணும். ஆண்டவர் செய்திருக்கிற ஒவ்வொரு கருத்துக்களுக்காக நன்றி செலுத்தணும். அப்படி நன்றி செலுத்துகிற பொழுது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அந்த மறவாதி என்ற ஒரு பாட்டு எனக்கும் திருப்பாடல் 103 படிச்சோம்ல, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. சோதனை பிரச்சனை வந்ததுனாக்க அப்பயும் மறந்துடாத, நடக்கும் அடுத்தது காரியம் வச்சுட்டு இருப்பாரு. அதான் சொல்றீங்க, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. நன்றி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கடந்து வர நன்றி செலுத்தி மற்ற நினைச்சுப்பாங்க. ஒரு நாள் போயிட்டு இருக்கு, இந்த ஒரு பார்த்தனுக்கு ஒரு நொண்டி, சாரி, அது ஒருத்தர் வெயில் நேரத்துக்கு மிதியடி இல்லை, என்ன ஆண்டவர் எனக்கு ஒரு மிதியடி கூட கொடுக்கலன்னு ஒருத்தன் போயிட்டு இருந்தானா. ஒரு மிதியடிக்குள்ள ஆண்டவருக்கு மிதியடி கொடுக்கறதுல காலு பத்திக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருந்தானா. அவன் அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது 2 காலும் இல்லாத ஒருத்தன் அப்படி கை விட்டுட்டு அப்படி இப்படி நடந்து வந்தானா. அப்பதான் அவன் நினைச்சு பார்த்தோம், ஆண்டவரே நன்றி செலுத்துறான், ஆண்டவரை இருக்கு, எனக்கு 2 காலை கொடுத்துருக்கீங்க, அந்த மகனுக்கு காலு கூட கொடுக்கலையே, ஒரு காலை கொடுக்கலன்ட்டு அப்ப நன்றி செலுத்தினான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சமூகத்தில் இருக்கிற மக்களை பார்த்து பாருங்க, அவர்களுக்கும் நமக்கும் என்ன நிலையை ஆண்டவர் வைத்து நடத்தி வருகிறார் நினைச்சு பாருங்க. நன்றி செலுத்துங்க சகோதரா, நன்றி செலுத்துறேன். எப்படி கொண்டு போய் நான் நிறைய கொண்டு போய் பேசின்னு இருக்கும்.
தயவுசெய்து திருப்பாடல் 103 எடுத்து தானே, என் மறவாதே என்று பார்த்தோம் அல்லவா திருப்பாடல், என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவர் போற்றிடுன்னு சொல்லுங்க. அந்த திருப்பாடல் 103 5வது வசனத்தை நினைச்சு பாருங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவு செய்கின்றார், உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவு பெறும். நான் இந்த செய்தியை முடிக்க போறேன், டைம் ஆகி போச்சு. அதுக்கு இந்த கடைசி வார்த்தை அந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. தூயான சொல்லிட்டு அவர் உன் வாழ்நாளை நலன்களால், நலனா இல்ல நலன்களால் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையால உன்னை நிறைவு செய்வார். இந்த உலக வாழ்க்கையிலே அவரை பெற்று மகிழ்ந்து அனுபவித்து ருசித்து வெல்கிற மகனாக செய்வார். கடந்த நாட்களிலே அவர் செய்தார், இனி வருகிற காலத்திலும் செய்வார். கடந்த வந்த வாழ்வை நினைத்து பாருங்க, இதைவிட பெரிய காரியங்களை அடுத்த ஆண்டு நமக்கு செய்ய இருக்கிறார். நாம் நன்றி செலுத்துகிற பொழுது, ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்துகிற பொழுது, அடுத்த வருடம் நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக அமையும். நாம் நினைத்து அவருக்குள் கடந்து போகணும். பெரிய மாணவர்களை கடந்து போகணும். ஒப்பு கொடுத்து நாம் கடந்து போகலாம். நான் இதெல்லாம் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மையில் நினைக்கணும், பலி செலுத்தணும். இதோ ஒரு மாலை வாங்கி போட்டோமோ, அது கேரள படுத்தணுமோ, அது நல்லதுதான். ஆனாலும் கூட அவர் செய்த நன்மத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் வெளிப்படுத்தணும். திருப்பாடல்ல 111 முதல் வசனம் சொல்லுகிற வார்த்தை பார்க்கணும். நானும் ஒரு சகோதரி போன் பண்ணாங்க, பிரதர் எங்களுக்கு கடவுள் குழந்தை பாய்த்தை ஆசிரியர். நான் சொன்னேன், நீங்க சாட்சி கூறுங்க. எப்படி சாட்சி கூறுங்க? சபையார் முன்னிலை சாட்சி கொள்ள. அது மையப்படுத்துற திருப்பாடல் 111 முதல் வசனத்தை படிச்சு பாருங்க. 100 எடுக்குன்னு கண்ணுங்க. அல்லேலூயா. நீதிமன்றங்களின் மன்றத்திலும் நன்றி செலுத்துவேன். நிகண்டுக்கு சொல்லப்பட்டிருக்கும், நன்றி செலுத்துவேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நெஞ்சார ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லி, அல்லேலூயா, நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். இன்னைக்கு போயிட்டு ஒரு மாலை போட்டு நன்றி செலுத்தினா அது வேறு, திருப்பள்ளி மட்டும் அது வேறு. எல்லாருக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி மையப்படுத்தணும். நான் இந்த எனக்கு சொன்னதுக்கு எப்படி வேணும். நான் இப்போ ஒரு தேவ ஒளி புத்தகம் போட்டிருக்கிறேன். அது நிறைய பேர் சாட்சி கூறுவாங்க. அந்த புக்கு நிறைய பேர் போயிட்டு இருக்குது. நிறைய பேர் போயிட்டு அப்போ அவங்களாம் பார்க்குறாங்க, ஓ கடவுள் இப்படிலாம் செஞ்சிருக்கிறாரா, எனக்கும் செய்வான்டா. உள் விசுவாசத்தை அவனுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கான். இல்லைங்களா? நான் எனக்கு புக்கில் போடுன்னு சொல்ல வரல. ஒரு பெரிய நற்செய்தி கூட்டம் வைக்கிறது, மற்ற எல்லா கூட்டம் வைக்கிறது, அங்கெல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு நினைச்சிட்டு. எனவே அன்பானவர்களே, இந்த வருடத்திலே கடவுள் செய்திருக்கிற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிற பொழுது அடுத்த ஆண்டு நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையில அப்படித்தான் ஒவ்வொரு நாளுக்காகவும் நன்றி செலுத்துவேன். ஒவ்வொரு நாளும் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிட்டே இருப்பேன். ஆனால் தான் அவருடைய கிருபையான அப்படியே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த நாளிலும் வருடத்தின் இறுதி நாட்களே, வருட காலங்களிலே, ஆழ்ந்த காலத்திலே செய்திருக்கிற எல்லாருக்காக நன்றி செலுத்துவோம். படைப்புக்காக நன்றி, பரிசுத்தத்துக்காக நன்றி, அவர் செய்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. இந்த காரியங்களை உள்ளத்தின் ஆழத்திலே நிறுத்தி நாம் நன்றி செலுத்துவோமா? கண்களை மூடுவோமா? திருப்பாடல் 103 தான் ஆரம்பித்தோம். அதே திருப்பாடல் 103 சொல்லி அப்படியே நம்ம நன்றி கூறல. என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க, என்னோடு கூட இணைந்து ஒப்பு கொடுங்க. கடவுள் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். என் உயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி விசுவாச கண்களிலே ராஜாதி ராஜானும் தேவாதி தேவனும் ஒளியும் வலியுமாயிருக்கிறார் அவரை போக்கி பார்த்து, என் உயிரே
ஆண்டவரை போற்று. என் உயிரே, என் உயிரே ஆண்டவரை போற்று. என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒருபோதும் மறவாதே. இந்த கருத்தோடு கூட அப்படியே நன்றி அளிப்பான். நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குதான். கடந்த காலங்களில் நீ செய்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து பார்க்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குதான். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய உருவிலே சாயலிலே படைத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். பாவத்தின் மித்தமாக உம்மை விட்டு விலகி போயிருந்தோம். நீர் எங்களை தேடி வந்து மீட்டு மோடு கூட இணைத்துக் கொண்டீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மோடு கூட இணைந்திருக்கிறபடினாலே எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு கால கட்ட சூழ்நிலையிலும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறோம். 10 தொழுநோயாளிகளிலே ஒருவன் மட்டும் திரும்பி வந்து நன்றி செலுத்துகிற பொழுது நீர் மகிழ்ந்தீரே, அதே போல இப்பொழுதும் ஆண்டவரே நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. எல்லாம் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து கரங்களை உயர்த்தி உங்கள் கரத்திலே அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து அப்படியே துதிங்க. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. ராஜாவை பாருங்க, ராஜாவை பாருங்க, இனி விரைவில் வருகிற ராஜாவை பாருங்க. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. எங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கவலைகள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை நோயின் நோக்காடுகள், பிரச்சனைகளை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அத்தனையில் இருந்தும் எங்களை தப்புவித்தவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பொல்லாத காலத்திலே ஆண்டவரே பொல்லாத நிலைகளே நாங்கள் இருந்தோம். ஆனாலும் பேர் அன்பினாலே எங்களை ஈர்த்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். என் உயிரே என்று நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, என் முழு உள்ளமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி பாடுகிறோம் ஆண்டவரே, பாடுகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆண்டவரே எங்களுடைய நன்றி பலியெல்லாம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நான் எடுத்த நன்றி பலியெல்லாம் ஏற்றுக்கொள்ளும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும் இப்போதும்
நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும், மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க